உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழ்நாட்டோட புது சட்டமன்ற கூடிருச்சு. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹீரோ சிஎம் கிடையாது, இன்னொருத்தர் இருக்காரு. இவர் வச்சது தான் சட்டம், இவர் வச்சது தான் நியாயம். ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு வந்து இவருக்கு அவ்வளோ பவரை கொடுத்துருக்குது. இப்போ சிஎம்மாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மற்ற எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இவரோட கண்ட்ரோல் தான். யாருன்னா சபாநாயகர் தான் சொல்கிறேன். இந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிற விஷயம் தான். இதை நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் கோர்ட்டும் இவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லும். ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அவ்வளோ பவர்ஸை கொடுத்துருக்குது. சரி, இந்த சபாநாயகர் அப்படிங்கிறத எப்படி தேர்வு பண்ணுறாங்க? அதாவது இப்போ புது அமைச்சரவை அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க, முதலமைச்சர் தேர்வு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சட்டமன்றம் அப்படிங்கிறது கூடுது இல்லையா? அப்போ தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. மூத்த அவையில் யார் மூத்தவராக இருக்காங்களோ அவங்கள வந்து நியமிப்பாங்க. அவங்க முன்னிலையில் அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பதவி பிரமாணம், அதாவது எம்எல்ஏ பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. எம்எல்ஏ பதவி பிரமாணம் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்ததுக்கப்புறமா ஆளுங்கட்சி சார்பாகவும் எதிர்கட்சி சார்பாகவும் இப்போ சபாநாயகருக்கு முன்மொழிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான நாமினேட் பண்ணுவாங்க. அந்த நாமினேஷன் பண்ணவங்களுக்கு ஓட்டெடுப்பு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த ஓட்டெடுப்பில் வந்து அவையில் வந்திருந்து வாக்களித்தவங்களில் 50% மேலே, அதாவது இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சபாநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ வந்து போட்டிக்கு யாருமே இல்லை, ஆளுங்கட்சி சார்பாக மட்டும் சபாநாயகரை முன்மொழிகிறாங்க அப்படின்னா ஒரு மனதாக அந்த சபாநாயகரை தேர்வு பண்ணிடுவாங்க. அப்படி தேர்வு பண்ணியிருக்கக்கூடிய சபாநாயகர் தான் இனிமேல் சட்டமன்றத்துக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அதிகாரம் வந்து ஏகப்பட்ட அதிகாரங்கள் சட்டமன்றத்தில் குமிச்சு வச்சிருக்குது அவங்களுக்காக. ஸோ அதுக்காக தான் கோர்ட்டுக்கே நம்ம போனாலும் அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும்னு சொன்னோம். ஓகே, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ சட்டமன்றம் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை குறைஞ்சு கூடி இருக்கணும். ஆனால் மேற்கொண்டு எத்தனை தடவை வேணுமா கூடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதை கூட்டுற அதிகாரம் வேணும்னா ஆளுநருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது, அந்த அவையை ஒத்தி வைக்கிறது, இந்த மாதிரி அதிகாரங்கள் எல்லாமே இந்த சபாநாயகருக்கு தான் இருக்கும். அதே போலவே சட்டசபைக்குன்னு சொல்லி ஒரு மாண்பு, கண்ணியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை காப்பாற்றுறது இவரோட வேலை தான். சட்டசபைக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இவருக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சட்டமன்றத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவையோட கண்ணியம் குலையிற மாதிரி யாராச்சும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா. அவங்களுக்கு குண்டு கட்டா கூட தூக்கி வெளியே அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. அதுக்கு முழுக்க பொறுப்பு இவர் தான். இவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரியே சட்டசபையோட கண்ணியத்தை மீறி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், சீர்குலைகிற வகையில் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது அந்த எம்எல்ஏவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்படி சரியான விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவையில் கலந்துக்கிறதுக்கோ அல்லது தற்காலிகமாகவோ தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சட்டசபையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை இந்த சபாநாயகர் நினைச்சாரு அப்படின்னா தகுதி நீக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஎம்ஏ நினைச்சாலும் ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒப்புதல் வாங்கி தான் தகுதி நீக்கம் பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏவை. ஆனால் சபாநாயகர் வந்து அவையோட மாண்பு குலையிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி உரிய காரணத்தோட அவர் தகுதி நீக்கம் பண்ணாருன்னா கோர்ட்டுக்கே போனாலும் அவர் சொன்னது செல்லும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே சொல்லிடுவாங்களாம். ஏன்னா அவ்வளோ அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி 10 எம்எல்ஏக்களை குண்டுகட்டா வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. அதே போலவே வந்து இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து டிடிவி தினகரன் ஆதரவாளர் 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணாங்க. அவங்க அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கே போனாங்க. உச்சநீதிமன்றமே அந்த தகுதி நீக்கம் செல்லும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவையோட மாண்பு குலையிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும், அரசியலமைப்பு சட்டத்தை மீற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சபாநாயகருக்கு இருக்கு. சபாநாயகருக்கு இருக்க உரிமை, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வேற எந்த ஒரு மெம்பருக்கும் கிடையாத ஒரு உரிமை அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. இப்போ சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா இவர்கிட்ட முன்னாடியே முன் அனுமதி வாங்கியிருக்கணும். என்ன கேள்வி அப்படிங்கிறத சொல்லி முன் அனுமதி வாங்கியிருக்கணும். அந்த கேள்வியை இவர் படித்து பார்த்துட்டு அதுக்கான ஒப்புதல் கொடுக்கக்கூடியதும் இவர் தான். ஸோ இவர் சொல்கிற நேரத்துக்குள்ளே தான் பேசணும், இவர் சொல்கிற விஷயங்களை தான் அந்த அவை குறிப்பில் வைக்கணும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ அவையோட மாண்பு குறையிற மாதிரி ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அது அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய உரிமையும் இவருக்கு இருக்குது. அதே போலவே சட்டசபையில் தாக்கல் பண்ணக்கூடிய மசோதா நிதி மசோதாவா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய உரிமையும் இவருக்கு தான் இருக்குது. நிதி மசோதா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வரி வருவாய், செலவினங்கள், கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டக்கூடியதான் நிதி மசோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை முடிவு பண்ணக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இந்த சபாநாயகர் கையில் தான் இருக்குது. அதே போலவே இப்போ வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்க, ஓட்டெடுப்பு நடத்துவாங்கல்ல, அந்த ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது சரிசமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் அதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட முடியாது. இவருக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இவர் அவைக்கு ஒரு பொதுவானவர், ஆளுங்கட்சிக்கு சாதமானவரும் கிடையாது, எதிர்கட்சிக்கு சாதமானவரும் கிடையாது, இவர் ஒரு பொதுவானவர். அப்போ வந்து 2 ஈக்குவலாக வருது. ஒரு மசோதாவில் ஆளுங்கட்சி சார்பாகவும் எதிர்கட்சி சார்பாகவும் ஓட்டு அப்படிங்கிறது ஈக்குவலாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் இவருடைய முடிவு கொடுக்கலாம். அதுக்கு தான் இவருக்கு பவர் வந்து கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இவரோட ஓட்டை போடுவார். அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வந்து இந்த தற்காலிக சபாநாயகர் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா
ராஜினாமா பண்ணோம் அப்படின்னா அந்த ராஜினாமா கடிதத்தை வந்து இந்த சபாநாயகர்கிட்ட தான் கொடுத்து ராஜினாமா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சட்டசபையிலையும் சரி இந்தியா முழுக்கவும் சரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எங்கே கைது பண்ணாலும் இவருக்கு தெரியப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது. சரி, சட்டசபையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் நீக்கம் பண்ணக்கூடிய உரிமை இவருக்கு இருக்குது. இவரை யார் தான் நீக்கம் பண்ணுவா? இவர் எப்படி தான் நீக்கம் பண்ணுறது அப்படின்னா, இவரும் ஒரு சாதாரண எம்எல்ஏ மாதிரி தான். ஆனால் எம்எல்ஏ நீக்கம் பண்ணுற மாதிரி இவரை நீக்கம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரணும். அந்த தீர்மானம் அப்படிங்கிறது சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். அப்போ தான் இவரை வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியும். ஓகே, சரி, இவருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சம்பளம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சாதாரண சட்டசபை உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய சம்பளம் தான். அதாவது 1,05,000 அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது சட்டசபை உறுப்பினருக்கான சம்பளம் அப்படிங்கிறது. அதே தான் இந்த சபாநாயகருக்கும் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் பென்ஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவப்படி இந்த மாதிரி படிக்காசெல்லாம் இருக்குது, அதாவது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சலுகைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சலுகையை பொறுத்தவரைக்கும் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் சலுகையும் தாண்டி அமைச்சரவையில் இருப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர்களுடைய அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அலவன்ஸ் எல்லாமே இவருக்கு ரிட்டையருக்கு அப்புறமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சட்டசபை உறுப்பினர்லேருந்து ஒரு சபாநாயகரை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சபாநாயகருடைய பவர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். இதுக்கப்புறமா சட்டசபையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அது நடக்கும்போதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பதிலை நெக்ஸ்ட் நான் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ. என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. வாடா தம்பி, நம்ம கட்சி வேலையை ஆரம்பிப்போம். பொறாம பிடிச்சு வளர்க்கண்டாம்.